குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் வறுமையானால், நெருக்கடி வறுமையானால் புருஷன் என்ன செய்யணும்? கவலைப்படாத, அல்லாஹ் தருவான். நம்ம 2 பேரும் போனதுனால கூட வராது, நம்பர்னா கூட வரும். உனக்கு 10 எனக்கு 10 மாதிரி தெரியும். அது 10 வரும்போது 20 செலவைகளுக்கு தான் வரும். 10 வர மாதிரி தெரியும், 20 எக்ஸ்ட்ரா செலவோட வந்து நிற்கும். அது பரக்கத்து கிடையாது. அப்ப அல்லாஹ் ரசூலும் எதை நமக்கு வழிகாட்டுறாங்களோ அதுல அல்லாஹ்வுடைய அருள் இருக்குன்னு விளங்கி கொண்டு இந்த பெண்களை வேலைக்கு அனுப்பி அவங்களுடைய சம்பாத்தியத்துல அவங்கள சாப்பிட சொல்வதோ, அவங்க சம்பாத்தியத்தில் உங்களுடைய புள்ள குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் நினைப்பதோ அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. நிர்பந்தத்திற்கு ஓகே, யாரும் பொறுப்புக்கு ஆள் இல்லாட்டி என்ன செய்யணும்? அவங்க சம்பாதிச்சு ஆகணும், பிச்சை எடுக்க முடியாது, யாருமே கடங்காக்க முடியாது. இதை நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்து என்ன, இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். நிறைய பேரு பெண்கள் வேலைக்குன்னு போயிடுறாங்க. பார்த்தா அவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நீட்டா எப்பவும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, வெளியில போயிட்டு வர்றத பார்த்தா பயங்கரமான ஒரு செழிப்புலையும் பயங்கரமான சந்தோஷத்திலும் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும். அவங்கள உள்ள போய் சர்வே எடுத்து பாருங்க. அந்த பெண்கள்ட்ட, வேலைக்கு போற பெண்கள்ட்ட போய் கேட்டா நரகத்தில் இருப்பதாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னங்க பண்றது, வீட்டுல வேலையை அந்த வேலையை நாங்க தான் செய்ய வேண்டியிருக்குது, எக்ஸ்ட்ரா டபுள் சுமை. வீட்டுக்குள்ளே அந்த வேலையை நாங்க தான் செய்ய வேண்டியிருக்குது, வெளியிலையும் செய்ய வேண்டியிருக்குது. வீட்டுக்குள்ள மட்டும் இருந்தா ஒரு வேலையோட போயிடும், அங்க போய் 8 மணி நேரம் உட்காந்துட்டு வந்து இங்க வந்து பார்த்தா அம்பட்டு வேலை நாங்க தான் செய்ய, காலையில அம்பட்டு வேலை 10 செஞ்சு வச்சுட்டு ஓட வேண்டி இருக்கிறது. புருஷன் சமையல் பண்ணுவானா? பிள்ளைகள் ஒரு சின்ன வைங்க, அதை நம்ம தான் பராமரிக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி ஒரு நரக வேதனை இல்லைன்னு 95% பெண்கள் பேப்பர்ல வாசகை கடிதத்தில் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கருத்துக்களை நாங்க வேலை வழி இல்லாம நாங்க போறோம், நிர்பந்தத்துக்கு போறோம், நாங்க சந்தோஷமா இருக்கல, நிம்மதியா இன்னும் சொல்ல போனால் குடும்பமா சந்தோஷமா தாம்பத்திய வாழ்க்கை நடத்தணும்ல, அதுக்கு இந்த டென்ஷன் பிரச்சனை இல்லாம இருக்கணும். 2 பேருக்கும் பிரச்சனை இருந்தா என்ன ஆகும்? இவனு எப்படா வந்து படுத்துவோம், அவளை எப்படா வந்து படுத்துவோம் போட்டா நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? அது முக்கியமான மேட்டர் அடிபட்டு போயிருமே. முதல் அக்ரிமெண்ட் நிக்குமா? ஒரு ஆம்பளை வேலை செஞ்சு வந்தா பொம்பளை வீட்டுல இருந்து அலங்கரிச்சு கொண்டு அவனுடைய மூட மாத்தி அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருந்தாங்கன்னா தான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப இந்த வேலைக்கு போயிட்டு வர்றதுனால அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் இதுல இருந்து விடுபட்டுருவாங்களா? வெளி வேலைக்கு போனதுனால வீட்டு வேலை அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்க, அந்த வீட்லயாவது கிடைக்காது. அப்ப எக்ஸ்ட்ரா இதையும் செஞ்சு அதையும் செய்யற ஒரு நிலைமை உண்டாகி அவங்களுக்கும் பல டென்ஷன், இவனுக்கு பல, ஒரு ஆளுக்கு டென்ஷனா இருக்கும்போது ஒரு ஆள் டென்ஷன் இல்லாம இருக்கணும். அப்பதான் அதை ஆசுவாசப்படுத்த முடியும், அவங்களை அமைதிப்படுத்த முடியும். நானும் டென்ஷன் நீனும் டென்ஷன் என்ன ஆகும்? வெட்டிக்கிட்டு சாக வேண்டியதான், அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை வராம நம்ம சந்தோஷமா இருக்க விரும்பணுமையானால் அவங்களை வேலைக்கு அனுப்புதல் என்பது அவசியம் இருந்தாலே தவிர, என் வீட்டுல இவ்வளவு வேலை இருக்குது, பிள்ளை யார் கவனிப்பா? பிள்ளைக்கு யார் அந்த அன்பு யார் கொடுப்பா? இன்னைக்கு மேலை நாடுகள்ல ஹிப்பிகள் அலைஞ்சாங்க ஒரு காலத்துல, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அந்த கூட்டம் உருவானதுக்கு என்ன காரணம்? 2 பேரும் வெளியே போயிருவாங்க, எங்கேயாவது கொண்டு முதியோர் இந்த குழந்தை காப்பகத்தில் விட்டுட்டு போயிருவாங்க. அவனுக்கு தாய்டா என்ன தாப்பண்டா என்னன்னு தெரியாது, அந்த அன்பு பாசமெல்லாம் தெரியாது. அப்படியே மனம் போன போக்கில் வாழணும்னு நிலைக்கு வந்துடுவான். போதை அடிச்சுக்கிட்டு ஹெராயினுக்கு அடிமையாகலாம் போறதுக்கு என்ன காரணம்? அந்த தாயை தூக்கி ஒரு குழந்தைய கொஞ்சிடால அதுக்கு நிகரான ஒண்ணு அவனுக்கு கிடைக்கிற. அதனால எல்லா வாழ்க்கையை வெறுத்து போய் ஹிப்பிகளாக ஒரு கூட்டினால அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் வீடுகளில் இருந்து எவ்வளவு விஷயங்கள் பணிகள்லாம் இருக்கிறது, அந்த குழந்தைகள் ஒரு பெரிய சமுதாயமாக உருவாக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்பதை விளங்கி இந்த வேலைக்கு போறது நல்லதுங்கிற கருத்தை என்ன செய்யணும்? விட்டு ஒழிக்கணும். இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போறதுனால சமூகத்துல பயங்கரமான வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுது. ஏன்? வேலைக்கு போறவங்க முன்னாடி எல்லாம் வேலை சேர்த்துட்டு போயிட்டான்னா எத்தனை ஆம்பளைக்கு வேலையெல்லாம் போயிடுறேன், எத்தனை ஆம்பளைக்கு வேலையெல்லாம் போயிருது, ஒரு ஆம்பளைக்கு வேலை. அப்ப சமூக நீதி அடிபட்டு போயிருக்காருங்க. எவனுக்கு வேலை கிடைக்குது அவன் செல்வாக பயன்படுத்தி பொண்டாடிக்கு வேலை வாங்கி கொடுத்துறான். ஒருத்தனுக்கு அவனுக்கு வேலையில பொண்டாடிக்கு வேலையில அவன் என்ன பண்ணுவான்? அதே படிப்பு படிச்சிருப்பான். அப்ப என்ன அந்த வேலை இல்லாம நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போறது கூட காரணமாக இது அமைந்திருக்கிறது. அதனால ஆண்கள் தான் அதுக்கு பொறுப்பாளர்கள் என்பதை விளங்கி ஆண்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் நான்லாம் வேலைக்கு போனீங்கன்னா புருஷன் இருக்கிறீங்கள, உனக்கு முடியலன்னு சொல்லி படுத்த படுக்கையா போ, நான் வேண்டாம் என்ன செய்யணும், போய் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், உனக்கு உழைக்க ஏறும், நீ கஞ்சி கூட ஊத்து, அதுல நான் வாழ்றேன்னு சொல்லி ஒரு பெண்ணு சொல்லணும். ஒரு ஆண் என்ன செய்யணும்? நீ போய் சம்பாரிச்சு நான் சோறு திங்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு சோறு போடுற கடமையை அல்லாஹ் என் மீது சுமத்தி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை என்ன செய்யணும்? ஆம்பளைன்னு பெறணும். இது ஒரு சமூக ரீதி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது போக இந்த ஒப்பந்தத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்கள், இன்னும் குடும்பத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயம் நாடு விடுதலை அடைஞ்சதுல இருந்து அதுல பாதாளத்தில் கிடந்து வரும் பொழுது
பலவிதமான முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்திற்காக பலவிதமான கமிஷன்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போடப்பட்டது. அதுல 2004 போடப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன், இந்தியாவில் போடப்பட்ட முஸ்லிம்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக போடப்பட்ட கமிஷன்கள்லயே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடத்தக்க வகையில மிக சிறந்த ஒரு கமிஷனாகவும் மிக சிறந்த முறையில் ஆய்வு செய்யக்கூடிய கமிஷனாகவும் காரண காரியத்தோடு பிரச்சனைகளை விளக்கி இருக்கக்கூடிய கமிஷனாகவும் சட்டப்படி இந்த முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கமிஷனாகவும் இருந்து அழகான பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. அந்த பரிந்துரை 2007 அவர் கொடுத்துட்டார். ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் 3 வருஷத்துல 2.5 வருஷத்துல எல்லாம் ரெடி பண்ணி அரசாங்கத்தில் கொடுத்துட்டாரு. அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தோட வைக்காம இருட்டடிப்பு செஞ்சாங்க. அப்ப வைக்கல, 2007 வச்சிருந்தா என்னவா இருக்கு, சட்டமா இருக்க முடியும். அப்ப 2007 நாடாளுமன்றத்தில் வைக்காம அது பேப்பர்ல எல்லாம் நியூஸ் எல்லாம் கசிஞ்ச பிறகு இப்ப நாடாளுமன்றத்தில் என்ன தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும். நமக்கு 3 கொடுத்து பெரிய சாதனை சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, நிறைய லிஸ்ட் எல்லாம் புள்ளி ஓரத்தெல்லாம் போட்டு சச்சார்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லல, கல்வி உதவி செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொன்னாரு. சச்சார் கமிஷனை பயங்கரமா நம்ம தூக்கி வச்சோம். சச்சாரை விட 1000 மடங்கு சிறந்த ஒரு கமிஷனாக ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன் அமைந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுல அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா வேற சமுதாயத்தை கொண்டு நிறைக்க கூடாது, சிறுபான்மை மக்களை கொண்டே நிறைக்கணும். அது மாதிரி வக்ஃபு கோடான வக்ஃபு சொத்துக்கள்ல இருந்து அவங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துற அதிகாரத்தை அவங்க கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய நல்ல பரிந்துரைகள் அவர் செஞ்சிருக்கிறார். இந்த பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் வச்சுட்டாங்க. வச்ச பிறகு தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, இடஒதுக்கீடு தருவோம். இடஒதுக்கீடு தருவோங்கிறதுக்காகத்தான் இந்த கமிஷன் போட்டாங்க. இடஒதுக்கீடு தர்றதா இருந்தா என்ன செய்ய முடியாது, டைரக்டா தர முடியாது. ஒரு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா கோர்ட்டு தலையிட தேவையில்லாம நீ ஆய்வு பண்ணலையா, பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கண்டறிஞ்சியா, சும்மா கேட்டாங்கன்னு கொடுத்துட முடியுமான்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இவர் தலைமையில கமிஷனையும் போட்டாங்க. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போட்டது எதுக்காக வேண்டி, இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதற்காகத்தான் போட்டார்கள். போட்டாச்சு, கமிஷன் பரிந்துரை செஞ்சாச்சு, பார்லிமெண்ட்ல வச்சாச்சு. இனி செய்ய வேண்டிய காரியம் என்ன, இனிமே சட்டம் ஆக்குறது மட்டும்தான் காரியம். அப்ப இந்த அறிக்கை தாக்கல் செய்த பிறகு மௌனமா இருக்கிறது, மத்திய அரசாங்கம் மௌனமா வாயை திறக்காம இருக்கிறது. இது பத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை வச்சாங்கன்னு சொன்னா இந்த அறிக்கையை அடிப்படையில் நாங்க என்ன செய்வோம்னு சேர்த்து வைக்கணும். இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ரங்கநாத் மிஸ்ரா அறிவித்திருக்கிறார், அதை ஏற்று நாங்கள் இந்த மாதிரி செய்ய போறோம்னு சொல்லி நடவடிக்கை குறிப்பையும் சேர்த்து தாக்கல் பண்ணணும். அதை வைக்கல, சரி அறிக்கை மட்டும் வைக்கிறாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்கிற வாசகத்தை என்ன செய்யறதுல குறிப்பிடல. உடனே முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் விரக்தி அடைஞ்சு பிரதமர் போய் பாக்குறாங்க. நேற்று பிரதமர் போய் பார்த்து என்னங்க இந்த மாதிரி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, என்ன செய்ய போறீங்க, மற்ற எல்லா பரிந்துரையும் நாங்கள் அமுல்படுத்திடுவோம், இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒத்த கருத்தை உண்டாக்கணும் பழையபடி. அதாவது ஒத்த கருத்தை உண்டாக்கணும் இது கமிஷன் போட்டேன். ஒத்த கருத்தை உண்டாக்குறதுக்கு இந்த கமிஷன் போட்டேன். கமிஷன் போட்டது கொடுக்கறது தானே, கொடுக்கறதுக்குரிய நியாயங்கள்லாம் வந்துருச்சுல. நாங்க ஒத்த கருத்து வருமா, ஒத்த கருத்து வருமாங்கிற பிஜேபி ஒத்துக்குருவானா? அப்ப ஒத்த கருத்து உண்டாக்கணும் என்ன அர்த்தம், யாரும் எதுக்காம இருந்தா தான் தருவாங்கிறாரு. யாரும் எதுக்காம இப்படி இருப்பான், எல்லாம் எங்களை மேட்ரு என்ன, எங்களை அப்ரூவல் பண்ண மாட்டாங்கிறத மேட்ரு, எல்லா பேரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்கிறதா ரங்கநாத் மிஸ்ராவுடைய இந்த பேசிக் அதெல்லாம் அமைஞ்சிருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு, அத்வானி வாஜ்பாய் சொன்ன பிறகு தருவேங்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன, ஒத்த கருத்து வந்த பிறகு தருவேங்கிறார். அப்ப இது திமுரு தேர்தல் அறிக்கை சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தி விட்டு வாக்கையும் வாங்கிவிட்டு ரங்கநாத் மிஸ்ரா சொன்ன பிறகு 10% இடஒதுக்கீடு சொன்ன பிறகு சொல்றாரு, நான் ஒத்த கருத்து வந்த பிறகுதான் அதை செய்வேன், தேர்தல் சில்லற பரிந்துரைகளை உடனே நாங்க செஞ்சிருவோம், இடஒதுக்கீடு இப்ப இல்லைன்ட்டாரு. அப்ப என்ன செய்யணும், இதை லேசான எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த மாதிரி ஒரு அறிக்கை எப்பவாவது தான் வரும், இப்படி ஒரு அறிக்கை வந்ததே இல்லை. இந்த அறிக்கைக்கு உயிர் இருக்கும் பொழுது, இந்த அறிக்கை பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் என்ன செய்யணும், திரட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பிரம்மாண்டமான முறையில் மக்களை திரட்டி நீ அமுல்படுத்தியா இல்லையா, இதான் உனக்கு கடைசி சான்ஸ். இந்த ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கைப்படி எங்களுக்கு இடஒதுக்கீடு தரியா இல்லையா, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக நாங்கள் புறக்கணிப்போங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு தள்ளி இருக்கிறார். இந்த அறிக்கை வந்து சந்தோஷப்பட்டதை நேற்று ஒரு பேட்டி மூலமா நினைஞ்சாரு, மண்ணலி போட்டு இடஒதுக்கீடு இல்லைன்ட்டார். அப்ப கமிஷனையும் போட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு செய்யவும் மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்ப வழக்கம் போலவே நம்மளை பைத்தியக்காரர்களாகவும்
நம்மள ஒரு கிள்ளுக்கீரையாகவும் இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது இப்படி சொல்ல நம்பிக்கிறாங்க. இது ஒத்த கருத்துன்னு நம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு. நடக்க முடியாத ஒன்றை உனக்கு தெலுங்கானாவில் ஒத்த கருத்து வர முடிஞ்சா? நேற்று கொடுக்குறேன்னு நாளைக்கு போய் கொடுக்கலங்கிறியா இல்லையா? எப்படி ஒத்த கருத்து வரேன்? தெலுங்கானா பிரிக்கிற விஷயமா பார்த்தா ஒருத்தர் பிரிக்கிறான், ஒருத்தர் பிரிக்காதுங்கிறா. அதுல ஒத்த கருத்து வரலன்னா முஸ்லிம் விஷயத்துல இந்து ஒத்த கருத்து வருவானா? இந்துத்துவ ஒத்த கருத்துக்கு வருமா? அம்பிட்டு பேர் சேர்ந்து முஸ்லிமுக்கு கொடுங்கன்னு சொல்லுவான் அவன் எனக்கு பாதிக்குது உனக்கு எதுக்கு சொல்றாரு? தூண்டி விடுறாரு. ஒத்த கருத்து வராம கத்துங்க ஆளாளுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. அதை காரணம் காட்டி அமைக்கி விட்டுறேன், தெலுங்கானா அமுக்கிற மாதிரி நினைச்சிடுறேன், அதை அமைக்கி விட்டுறேன்னு ஒரு பிரதமர் இன்னைக்கு வெளிப்படையை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு கேவலமான பிரதமராக இன்னைக்கு காட்சி தருகிறாரு. அதனால் நம்முடைய எதிர்ப்புகளை கடுமையாக பதிவு செய்ய வேண்டும். அதற்கான போராட்டங்களுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் பெருந்திரளாக கலந்து செய்ய நம்முடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும். அப்படி வென்றெடுக்கிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும்.